AK-64 படத்துடைய கதை இதுதானா? தரமா இருக்கே இந்த கதை. அப்படியே படத்துல வந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கிறாங்க AK ஃபேன்ஸ். ஸோ படத்துடைய பிளாட் என்னவா இருக்கும் பார்த்துருவோமா? AK தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 33 வருஷங்களை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு சினிமாவில். ரொம்ப சந்தோஷத்தோட அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருந்தாரு. அந்த வகையில் அவருடைய படங்களுக்கு தமிழ்நாட்டை தாண்டி இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக அவருடைய கடைசி படமான குட் பேட் அக்லி அந்த படம் ஃபேன்ஸுக்காகவே செஞ்ச தரமான சம்பவம் அப்படின்னு ஃபேன்ஸும் நம்புறாங்க, ஏகேவும் நம்புறாரு. அந்த அளவுக்கு அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் கூஸ் பம்ப்ஸ் தான். அந்த பழைய ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சது, அந்த சீன்ஸு, அதெல்லாம் எலவேட் பண்ணுற மியூசிக் அப்படின்னு எல்லாமே டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய படமாக அமைஞ்சிச்சு. குறிப்பாக இந்த படத்துடைய காம்போ ஒரு தரமான ஹிட் காம்போவாக பார்க்கப்படுது. அது பார்த்தீங்கன்னா ஏகேவும் ஆத்விக்கும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாரு ஆத்விக்கு, நான் வந்து தலை வெறியன் தலை ஃபேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி படத்தை கொடுத்துட்டாரு. அந்த வகையில் தான் அடுத்த படத்தையும் அவர் தான் இயக்க போறாரு அப்படின்னு அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் அந்த படம் எப்படி இருக்க போகுது? ஒருவேளை குட் பேட் அக்லி பார்ட் 2வா இருக்குமா, இல்லைன்னா வேற ஏதாச்சும் படத்தை வச்சு எடுப்பாரா, என்ன கதையா இருக்கும் அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதாவது அந்த படத்துல அஜித் ஹார்பர்ல இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டராக வர்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. நார்மலாவே ஏகேக்கும் கேங்ஸ்டருக்கும் ஒரு பயங்கரமான கனெக்ஷன் இருக்கு. பில்லா GBU அப்படின்னு சொல்லணும்னா நிறைய படங்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல கேங்ஸ்டரா வர்றாரு. ஏகப்பட்ட மாஸ் சீன்ஸ்லாம் இருக்க போகுது, தியேட்டர் தெரிக்க போகுது அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஸோ இந்த படமும் கண்டிப்பாக ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய கமர்ஷியல் என்டர்டெய்னராக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ படம் எப்படி இருக்க போகுது, எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி காம்பினேஷன்லாம் அமைய போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.